வீரா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கூட சம்மந்தம் பண்ண அவங்க எவ்வளவு துடிச்சாங்கன்னு தெரியுமில்ல. கண்மணி, தெரிஞ்சு தப்பு பண்றவங்களுக்கு தான் தண்டனை, தெரியாம தப்பு பண்றவங்க அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு துடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை தண்டிக்கணும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறாங்க வீரா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, நுணுக்கிலையில உட்காந்துக்கிட்டு அடிக்கிலைய வெட்டுவாங்களாமே, அந்த மாதிரி தான் இருக்கு உன்னோட நினைப்பு. உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு நீயே திட்டம் போட்டுட்டு இருக்கிற, இது நல்லதுக்கு இல்லைங்கிறாங்க வீரா. நீ ஒன்னும் எனக்கு புத்தி சொல்லாத. எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு கிளம்பு. ஆனா இந்த குடும்பம் உனக்கு எப்படி பார்த்தாலும் செட்டே ஆகாது. மாற உன் கழுத்துல தாலி கட்டினது கெட்ட கனவா மறந்துட்டு நீ டைவர்ஸ் வாங்கிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி சந்தோஷமா இருக்கிற வழியை பாரு. நான் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு கண்மணி சொல்றாங்க. ஆமாமா, நீ இப்படி சொல்லுவீன்னு தான் எனக்கு தெரியும். மாறன் கூட நான் வாழக்கூடாதுன்னு நீ நினைக்கிற பாரு. இந்த விஷயத்துல நான் உனக்கு எப்பவுமே சப்போர்ட் தான். இந்த குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்ல பாரு, அது என்னால ஏத்துக்கவே முடியாதுங்கிறாங்க வீரா. அப்ப நீ என்னதான் சொல்ல வர? இந்த பழி வாங்குற குணத்தை கைவிட்டுட்டு இந்த குடும்பத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வாழ பழகிக்கோன்னு சொல்றேங்கிறாங்க வீரா. முடியவே முடியாது. என்னோட சந்தோஷம், வாழ்க்கை, இன்பம், துன்பம் எல்லாமே எப்ப இந்த குடும்பம் என்னை அழிச்சிட்டாங்களோ, எப்ப எங்க அண்ணனையும் ராஜேஷையும் கொலை பண்ணாங்களோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டேன். எனக்கு இந்த குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான் லட்சியங்கிறாங்க கண்மணி. ஓ அப்படியா? அப்படின்னா நான் இங்கதான் இருப்பேன். என்ன மாரி இந்த குடும்பத்தை உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறாங்க வீரா. வீரா என்கிட்டயே சவால் படுறியாங்கிறாங்க. அப்படி கூட வச்சுக்கலாம். இப்ப நீ எனக்கு அக்கா கிடையாது, எனக்கு மொத்தம் இது ஏன் வீடுங்கிறாங்க. உனக்கு இந்த வீட்டுல என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமக, எனக்கும் அதே ரைட்ஸ் இருக்குங்கிறாங்க வீரா. வீட்டுக்கு கெட்டதுன்னு நீ என்னதான் யோசிச்சாலும் அது என்னைய தாண்டி தான் யோசிக்கணும். அப்படியெல்லாம் ஒரு கெட்டது நடக்கிறதுக்கு நான் என்னைக்குமே விட மாட்டேன். என் அக்கான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். கண்மணி, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். என் பிடிவாதம் என்னங்கிறது உனக்கு தெரியும். ஆனா உன் பிடிவாதம் எல்லாம் என் காலை தூசிக்கு சமம். பேசாம இப்பவே பின் வாங்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை பாருங்கிறாங்க வீரா. வீரா, நீ இங்க வந்து ஒரு பொழுது கூட ஆகல, அதுக்குள்ள நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இது வரைக்கும் என்னை நீ அக்காவா தானே பார்த்துருக்கேன், இனிமே என்னை வேற மாதிரி பார்ப்பேங்கிறாங்க கண்மணி. ஓ அப்படியா? அப்ப இது வரைக்கும் என்னை நீ தங்கச்சியை தானே பார்த்துருக்கேன், இனிமே வேற மாதிரி பார்க்க போற பாருங்கிறாங்க வீரா. கடையில வீரா கூட வேலை செஞ்ச 3-4 லேடிஸ்க்கு வந்திருக்காங்க. வீரக்கா, நான் கூட என்னமோ நீங்க இன்னும் கோவமா தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்களும் மாறினாவும் சேர்ந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க. நீங்க 2 பேரும் சூப்பரான ஜோடிங்கிறாங்க. சரி, நீங்க என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க வீரா. அதுவா, உங்களுக்கு அலங்காரம் பண்ணி ரூமையே ரெடி பண்ண சொல்லி வள்ளியம்மா தான் வர சொன்னாங்கன்னு சொல்றாங்க. கண்மணி, இங்க பாத்தியா, இவங்க எல்லாரும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்றதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க வீரா. இதை பார்த்து அப்படியே பொறுமைக்கிட்டு நிற்கிறாங்க கண்மணி. ஐயோ மேடம், நீங்க தான் இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அதுவா, அக்கா செஞ்சிருவாங்க, இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்காங்க இல்லையா, அதை இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லி நான் தான் சொன்னேன்னு சொல்றாங்க வீரா. அக்கா, நீங்களும் மாறினாவும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிருக்கீங்க, அதனாலதான் எத்தனை தடைகளை வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீங்க 2 பேரும் ஒண்ணு செஞ்சிருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. கண்மணி, அவங்க வந்து வேலையை பார்க்கட்டும், நீ கிளம்புறியாங்கிறாங்க. கண்மணி அப்படியே வேகமா பொறும்பொருன்னு வெளியில் வந்து கோவமா நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க கார்த்தியும் ராகவனும் வர்றாங்க. அண்ணி மட்டும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு அப்பா வேற சொல்லிட்டாங்க. அண்ணி மட்டும் மனசு வச்சு மாறனை ஏத்துக்கிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு கார்த்தி ராகவன் கிட்ட சொல்றாங்க. எப்படியாவது அண்ணியை கன்வின்ஸ் பண்ணி மாறனை சேர்த்துக்க போய் அப்படிங்கிறாங்க கார்த்தி. டே, அவளை பார்த்தாவே தெரியுது ரொம்ப டென்ஷனா இருக்காடாங்கிறாங்க ராகவன். அதுக்காக நம்ம 2 பேரும் வேடிக்கை பார்க்க முடியாதுல்ல, பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க. நீ எப்படா நல்லவன் நானேன்னு கேக்குறாங்க. டே, நான் எப்பவுமே நல்லவன் தாண்டாங்கிறாங்க கார்த்தி. சரி சரி ராகவா, டைம் ஆகுது, போய் பேசுங்கிறாங்க. சரிடா வாடா அப்படின்னு சொல்லி ராகவனும் கார்த்தியும் வந்து கண்மணி கிட்ட பேசுறாங்க. கண்மணி, என்ன யோசிக்கிற, உன்னோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறது எனக்கு புரியுது, நடந்ததெல்லாம் நினைச்சா கஷ்டமா தான் இருக்கும் கண்மணி. அடுத்த கட்டம் என்னங்கிறத யோசிக்கிறது தான் முறை. என்னதான் இருந்தாலும் வீரா உன் தங்கச்சி, அவளே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வரும்போது நாமளும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியதானே கரெக்டுங்கிறாங்க ராகவன். நீ கோவப்படாத கண்மணி, உன்னோட லைஃபுக்காக வீரா எவ்வளவோ செஞ்சிருக்கா. நீ ஒரு அக்காவா அவளுக்கு ஏதாவது செய்யறது தானே முறை. ஆமா, நீ வீரா நம்ம வீட்டுக்கு எவ்வளவோ நம்பிக்கையோட வந்திருக்காங்க. அப்பா வேற எடுத்தெறிஞ்சு பேசுனதுனால அவங்க மனசோடஞ்சு இருப்பாங்க. நீங்க தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி தைரியமா சொல்லணும். அவங்க என்னதான் மாறின நம்பி வந்தாலும் நீங்களும் இந்த வீட்டுல இருக்கிறதுனால நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தானே வந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்ற வேண்டாமா? என்னதான் வீராவும் மாறனும் 2 பேரும் சேர்ந்து அப்பா கிட்ட பேசினாங்கன்னா அவர் கோவப்படத்தான் செய்வார். நீங்க அப்பா கிட்ட பேசினீங்கன்னா அப்பா கோவப்பட மாட்டாருன்னு காட்டி சொல்றாங்க. ஆமா கண்மணி, நீ எப்படியாவது அப்பா கிட்ட பேசி வீராவையும் மாறனையும் 2 பேர்த்தையும் இந்த குடும்பத்துல ஒண்ணு சேர்த்து வைங்கிறாங்க ராகவன். அப்படி ஒரு தப்ப நான் எந்த காலத்திலயும் செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க கண்மணி. வீரா என்னதான் என் கூட பிறந்தவளாவே இருந்தாலும் மாறன் செஞ்ச தப்ப நான் மன்னிக்க மாட்டேன், மாமா சொல்றதுதான் சரி. அப்படி அவங்க 2 பேத்துக்காக நான் பேசினேன்னா மாறன் செஞ்ச தப்ப ஏத்துக்கிற மாதிரியும் சமாதானம் பண்ண மாதிரியும் ஆயிடும். நீங்க நினைக்கிறது என்னைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டு கண்மணி அங்கிருந்து போயிடுறாங்க. மாறன் பெட்ரூம்க்கு வந்து பாக்குறாங்க. அங்க அலங்காரத்தி எல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ சூப்பர்ங்கிறாங்க. நெட்ல பார்த்து இந்த அலங்காரத்தியெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோன்னே, அதுவும் உங்க தைரியம் வேற யாருக்குமே வராதுன்னேங்கிறாங்க. அட ஏன்டா இப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க மாறன். நானும் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு வேறொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுச்சு. நானும் கல்யாணத்துக்கு போயிட்டு தானே வந்தேன். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போனதுக்கு ஏதோ நல்லா சாப்பிட்டு திரும்பி வந்துட்டாலும் நீ லவ் பண்ண பாரு, செம கில்லடினே. நீ தாலியை சோப்பிலேயே வச்சுக்கிட்டு ஏமாந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த பொண்ணு கழுத்துலேயே தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து அதுதானே லவ்ங்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் ஒரு லவ்ங்கிறாங்க மாறன். ஆமாண்ணே, நீங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல நாங்கெல்லாம் கூட அரசல் பரசலா இவங்க 2 பேரும்
பேர் லவ் பண்றாங்கன்னு காது கெட்டாம பேசிட்டு இருந்தோன்னே உங்ககிட்ட கேட்ட போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும் புரட்சிகரமா ஒரு காரியத்தை பண்ணிட்டேங்கிறாங்க. அடே இது புரட்சிகரமாடாங்கிறாங்க. புயல் உருவாக போகுதுன்னு இனிமே தாண்டா தெரியுங்கிறாங்க மாறன். இனி பாருனே உன்னை எத்தனை பேர் ஃபாலோ பண்ண போறாங்க பாருங்கிறாங்க. அவ என்ன ஃபாலோ பண்ணாதான் தெரியும் சங்கதிங்கிறாங்க மாறன். அண்ணே உங்ககிட்ட கிளாஸ் எடுத்துக்கணும்னே அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கிளாஸ் தானே எடுக்கணும், எடுத்துக்கிட்டா போச்சு. லவ் பண்ற பொண்ணோட மாமா மச்சான்னு இப்படி எல்லாம் இருப்பானுங்கல்ல, அவனுங்க உனைய பொலன்னு பொழந்து தள்ளிடுவானுங்க. பரவாயில்லையான்னு கேட்குறாங்க மாறன். என்னை இவெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா. நல்ல வேலை போலீஸ் வந்து என்னை பிடிச்சிட்டு போன போது அந்த நேரம் வந்து அவ ஏதோ மனசு வச்சு காப்பாத்தினான். அவ மட்டும் இல்லைன்னா இந்த மாறனை வேற மாதிரி பார்த்துருப்பீங்க. அடிச்சு தூக்கி விசிறி ஏஞ்சிட்டு யாரோ கணம்னு அப்படியே போட்டு போயிடுவானுங்கடா அப்படிங்கிறாங்க. ஐயோ லவ் பண்றது அவ்வளோ கொடுமையானே. அதெல்லாம் கிடக்கட்டும், எல்லாம் ஓகே வாங்குறாங்க. என்னடா ஓகேங்கிறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் நைட்டு எல்லாம் ஓகே தானுங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான். டேய் அண்ணே என்னண்ணே பயமாக்கு இது இருக்காங்கிறாங்க. அடே அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லும்போது நினைக்கும் போது தான் பயமாக இருக்குதுடா. போங்கடா போய் வேலையை பாருங்க, என்னை பயப்படுத்தாதீங்க, போங்கடாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நானே பூ போட்டுக்கிறேன், வேற வேலை இருந்தால் போங்கடா போய் பாருங்க போங்கன்னு வரேன். ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அந்த பெட்டுக்கு மலர் தூக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமாக வீராவுக்கு ஜவுளி கடையிலேருந்து வந்த பொண்ணுங்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா நான் ஒன்று சொல்கிறேன், கோவிச்சுக்காதீங்க. உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இவ்வளவு லவ் இருந்திருக்குல்ல, இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்லன்னு ஒரு பொண்ணு கேட்குறாங்க. ஏதோ ஒரு வெளி மாப்பிளையை பார்த்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மனமேடு வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் மாறினா உங்களுக்கு தலையை கட்டி அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை. அப்பப்பா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குக்கா. இதுக்கு நீங்கள் முதல்லயே சொல்லியிருக்கலாங்கிறாங்க. விடுடி இவங்க கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணியிருந்தாங்கன்னா சோசியல் மீடியா வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிருக்குமா சொல்லு பார்க்கலாம். இப்போ தான் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் கெத்து. இல்லைன்னா இவங்களோட கல்யாண வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிருக்குமா சொல்லுப்பா. கல்யாணத்தை நாங்கள் ஃபோனில் எத்தனை தடவை பார்த்தோம் தெரியுமாக்காங்கிறாங்க. நாங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கோம், நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே, என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பதட்டமாக பயமாக இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அக்கா ஃபர்ஸ்ட் நைட் எப்படி இருக்குமோன்னு மனசுக்குள்ள நினைப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாறன் அண்ணா கூட அக்கா டியூயட் பாடுவாங்க போல இருக்குன்னு தமாஸ் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வள்ளி வராங்க. அடடே வீரா ரொம்ப அழகா இருக்கேன், என் கண்ணே பற்றும் போல இருக்கே அப்படின்னு திஷ்டி நட்டி எடுக்கிறாங்க வள்ளி. அக்கா அலங்காரம் பண்ணியாச்சு, நீங்க வீரன் அண்ணா கூட சேர்ந்து சீக்கிரமா ஒரு அழகான ஆண் பிள்ளையை பெற்று கொடுங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் சீக்கிரமா பெற்று கொடுப்பா, நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க வள்ளி. வள்ளி மேடம் டிப்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க, வாங்கடி போலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆமாமா நான் டிப்ஸ் தான் சொல்ல போறேன், சீக்கிரமா போங்கடிங்கிறாங்க வள்ளி. வீரா இப்பதான் மனசு நிறைஞ்சிருக்கு, நீ எப்படியும் இந்த வீட்டுக்கு வருவேன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நினைச்ச மாதிரியே நீயும் வந்துட்ட, இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ பார்த்து. வீரா நீ இந்த வீட்டுக்கு உங்க அக்காவுக்காக மட்டும் வள்ளி இல்லை, நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. மாறன் ரொம்ப ரொம்ப நல்ல உன் மேல உயிரையே வச்சிருக்கான். நீ இந்த வீட்டுக்கு உங்க அக்காவுக்காக வராம மாறன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இந்த குடும்பத்துக்காக நீ ஒரு நல்ல வாரிசு. கண்மணியோட மனசுல இந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற எண்ணம் தான் அவ மனசுல பெருசா. ராகவன் கூட சேர்ந்து அவ குழந்தை பெத்துக்க மாட்டா, எனக்கு அந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படி குழந்தை பெத்துக்கிட்டா உறவு வந்துருமல்ல, அதனால எச்சரிக்கையா ஜாக்கிரதையாவும் இருப்பா கண்மணிங்கிறாங்க வள்ளி. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்தா அந்த பிஞ்சு முகத்தை பார்த்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. வீராக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் கண்மணி அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா இது நம்ம தங்கச்சி குழந்தைன்னு மனசு வரக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காகவே நீ ஒரு சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும். இருந்தாலும் தங்கச்சிங்கிற ஒரு பாசம் அவளுக்குள்ள வரணும். அவளுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை வரணும். அவ எப்படி இருந்தாலும் அவ மனசு மாறாது, ஆனா அவ மாறுற மாதிரி நீயும் நடத்துக்கணும் வீரா. சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதான்னு வள்ளி கேட்கறாங்க. வள்ளியம்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வீரா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ நல்லா இருப்ப, நிறைஞ்சு வாழ்வே, உனக்கு எந்த குறையும் வராம என் மாறன் இருக்கல்ல அவன் நல்லா பாத்துக்குவான் அவனைய. சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு வள்ளி வீராவை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கமா மாறன் படபடப்போட நிக்கிறாங்க. ஐயோ படப்படன்னு வருதே, பயந்து வருதே, வந்தானா என்ன சொல்ல போறா, என்ன பண்ண போறாளோ ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காங்க. மாறன் கனவா நினைவா ஒண்ணுமே புரியலையே, ஆனா அவ வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரலையே, எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு நிக்கிறாங்க. ஒருவேளை உள்ளுக்குள்ள ஆசைகளை எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அப்படி நடிக்கிறாளா? சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு அம்மா தான் அவ கனவுல போய் அட்வைஸ் பண்ணியிருக்குமா, ஏமா அப்படியா அப்படின்னு போட்டோவை பார்த்து கேட்கறாங்க மாறன். ஆமாமா அப்படியா தான் இருக்கும், அதனாலதான் அவன் மனசு மாறி இருப்பான்னு தவிச்சிட்டு இருக்காங்க மாறன். வீரா உள்ள வந்ததும் அவகிட்ட எப்படி பேசுறது, ஐயோ ஒண்ணுமே புரியலையே, இப்ப நம்மளுக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டா, ஐயோ இந்த சப்ஜெக்டை எப்படி மெயின்டைன் பண்றது ஒண்ணுமே புரியலையே. சரி அவ வரதுக்குள்ளேயே ரிஹர்சல் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாய் வீரா அப்படி இப்படி கூப்பிடலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காங்க. மாறன் இது சரி வராதே, முத தடவை பார்த்து கூப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்கு. மாறன் வீராவை நினைச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அப்பங்க வீரா பால் சொம்போட வந்து நிக்கிற மாதிரி மாறன் பாக்குறாங்க. மாறனை பார்த்து வீரா சிரிச்சுக்கிட்டே தலை குனிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அங்க பால்னு கொடுக்குறாங்க, பாலை வாங்கிக்கிறாங்க. ஐயோ சுற்ற போகுதுன்னு ரொம்ப அக்கறையா சொல்றாங்க வீரா. அதை வாங்கி அப்படி வைக்கிறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க வீரா. ஐயோ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம், உங்ககிட்டயும் இந்த வைக்கும் நானும் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க. மாறன் எப்பவும் திறமசாலியா போல்டா இருந்தே நான் பார்த்துட்டேன்னா அதனால இந்த வெக்கம் தலை குனிஞ்சு வருது இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். வீரா ஓப்பனா ஒன்னு சொல்லட்டுமா, நீ எப்பவும் போல ஜாலியா இரு, இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகலைங்கிறாங்க. வீரா நீ என்ன என்னை புதுசாவா பாக்குற, இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம் உட்கார் அப்படின்னு பக்கத்துல உட்கார வச்சு உட்காந்துக்கிறாங்க. மாறன் வீரா மாறனை பார்க்க, மாறன் வீராவை பார்க்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. வீரா என்ன பதில் சொல்ல போறாங்க, மாறன் அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.